புதுச்சேரியில் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோம். அச்சமின்றி பொதுமக்களிடம் சென்று வாக்கு கேளுங்கள். இந்த முறை ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலை பாக்கமுடியான்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து காந்தி காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் துவங்கி பல திட்டங்களை செயல்படுத்தி மாநில வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மத்திய அரசின் உதவியுடன் சிறந்த வளர்ச்சியை பெற்று வருகிறது. இக்கட்சி தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடும் கட்சி, தொடர்ந்து வளர்ச்சி பெறுகிறது என்றும், இது தேர்தலை சந்திக்கும் ஆண்டு. இந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தப்படும் என்றார். இவ்விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட் இப்பொழுதுதான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு கூடுதலாக 10% நிதி கோரியுள்ளனர். இதன் பின்னர் தான் மாநிலம், யூனியன் பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்படும். புதுச்சேரி நிதி கமிஷனில் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம். புதுச்சேரியில் 800 ஏக்கரில் தொழில்பேட்டை உருவாக்கப்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் 6,000 பேர் இளைஞர்கள் நேரடியாக வேலைக்கு சேர்ந்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் கவனம் செலுத்தி வருகிறார். பிரதமர் சென்னை வருகை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக அளித்துள்ளது. மீண்டும் பிரதமர் தமிழகம், புதுச்சேரிக்கு வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும். பல கட்சிகளோடு பேசி வருகிறோம். தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் பாஜகவினர் அல்ல. நாட்டின் வளர்ச்சி, தொலைநோக்கு பார்வை, வளர்ச்சியடைந்த பாரதம் நோக்கி பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு செல்லும் நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. திமுக கூட்டணியில் இன்று வரை யார் உள்ளார்கள் என்றே தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சித் தலைவர்கள் ஒருங்கிணைந்து கூட்டத்தையே நடத்திவிட்டோம். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, ஆட்சி அமைக்கும் கூட்டணி என்றார். களித்தீர்த்தால்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் நலன் வேண்டி 1000 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருபுவனை அருகே உள்ள களித்தீர்த்தால்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள கஜலட்சுமி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் களித்தீர்த்தால்குப்பம் பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு, மஞ்சள், தாலிக்கயிறு, குங்குமம், எலுமிச்சை பழம், தேங்காய், சிகப்பு, மஞ்சள் துணி உள்ளிட்ட பொருட்களால் வைத்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வான வேடிக்கையுடன் பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கஜலட்சுமி அம்மன் அருள் பாலிக்க புரோகிதர்கள் கஜலட்சுமி மந்திரங்கள் கூற பெண்கள் அந்த மந்திரத்தை பின்பற்றி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வளாகத்தில் பூஜை செய்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சின்ன கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் சுற்றித் திரிந்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் அமைதி நகர் பகுதியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி ரவுடி ஜவஹர் என்கிற அப்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பிறகு கோட்டக்குப்பம், சின்ன கோட்டக்குப்பம், ஜாமியாத் நகர் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை சின்ன கோட்டக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் அருகில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டவுடன் ஓடியவனை போலீசார் துரத்தி பிடித்து விசாரணை செய்ததில் அவன் கோட்டக்குப்பம் ஐனார் கோவில் மேடு பகுதியைச் சேர்ந்த பகீர் முகமது மகன் அகமது அசீன் என்பதும், அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் அவரை சோதனை செய்ததில் பட்டாக்கத்தி மற்றும் சிறிய அளவிலான 2 நாட்டு வெடிகுண்டுகள் போலீசார் அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அகமது அசீன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தனியார் தொலைக்காட்சி நிருபரை தாக்கியதை கண்டித்து திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 2 எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 60 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோத கனிம வள கொள்ளையை அம்பலப்படுத்திய தனியார் தொலைக்காட்சி நிருபரை திமுக எம்எல்ஏவின் ஆட்கள் தாக்கியதை கண்டித்து புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. சட்டசபை அருகே உள்ள சம்பா கோவில் அருகில் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அனைவருக்கும் லபோர்ட் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தை முற்றுகையிட காந்தி வீதி வழியாக ஊர்வலமாக புறப்பட்டனர். அவர்களை சின்ன வாய்க்கால் அருகே சென்றபொழுது ஒதியஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் பேரிகார்டு அமைத்து ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி
கலைந்து போக கூறினர். ஆனால் அவர்கள் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்றதைத் தொடர்ந்து ஊர்வலத்தில் வந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட 60 பேரை கைது செய்து வேனில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. தட்டாஞ்சாவடி, ஜிஎன் பாளையம் கிராமங்களில் 22 லட்சம் ரூபாயில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உட்பட வி. தட்டாஞ்சாவடி மற்றும் ஜிஎன் பாளையம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா 11 லட்சம் ரூபாய் என மொத்தம் 22 லட்சம் ரூபாய் செலவில் வி. தட்டாஞ்சாவடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள வளாகம் மற்றும் ஜிஎன் பாளையம் நீர் உந்து நிலையம் வளாகம் என 2 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பினாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெற்றோர் உள்ள மாணவர்களுக்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் கல்வி நிதியுதவியை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வழங்கினார். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி வழங்குதல், மரக்கன்று நடுதல், அன்னதானம் அளித்தல் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெற்றோர் மற்றும் உள்ள குழந்தைகளின் படிப்பு செலவிற்காக 75 லட்சம் ரூபாய் கல்வி நிதி உதவி வழங்குவதற்கான துவக்க நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடந்தது. இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு கல்வி நிதியுதவியை வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் எம்எல்ஏ, மாநில பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை நிறுவன தலைவர் ராஜ மனோகரன் செய்திருந்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பல்வேறு சமுதாய தலைவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த வெவ்வேறு 5 பஞ்சாயத்து வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், வம்பாக்கிரபாளையம், சோலைநகர் தெற்கு, சோலைநகர் வடக்கு பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமுதாய தலைவர்கள் கூட்டம், பொறுப்பாளர்கள் தங்க விக்கிரமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமாவாசை, மாநில துணைத் தலைவர் கோவேந்தன், கோபதி, மாநில தலைவர் ஓபிசி அணி கலந்து கொண்டனர். மேலும் விருப்ப வாக்குறுதி படிவங்கள் பெறப்பட்டது. அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் பிறந்தநாள் விழா சந்தோஷ்குமார் தலைமையில் மேட்டுப்பாளையம் மற்றும் தருமபுரி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாமான ஏ.கே.டி. ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர். அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர ஆதரவாளரான சந்தோஷ்குமார் தலைமையில் சாணரப்பேட்டையில் பகுதியில் ஏ.கே.டி. ஆறுமுகம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே.டி. ஆறுமுகம் கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை தர்மபுரி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெற்றிவேல், மணிகண்டன், சசிகுமார், சரவணகுமார், சார்லஸ், விஸ்வா, சூர்யா, ஆனந்த் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பாம்பு, பன்றி, நாய்கள் வகுப்பறையில் உலா வருவதால் மாணவ மாணவிகள் அதிர்ச்சியுடன் கல்வி கற்கின்றனர். புதுச்சேரியில் மிக முக்கிய அரசு கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி விளங்குகிறது. இக்கல்லூரி தற்பொழுது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகுதான் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தரம் சரிந்தது. குறிப்பாக தரவரிசை பட்டியலில் சிறப்பிடம் பெற்று வந்த இக்கல்வி நிறுவனம் தற்பொழுது மிகவும் சரிவில் உள்ளது. இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிவறை, வகுப்பறை ஆகியவை மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளது. இது பற்றி மாணவ மாணவிகள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. பல்கலைக்கழக வளாகம் முழுக்க குப்பையால் குவிந்துள்ளன. பன்றிகள் வளாகத்தில் மேய்கின்றன. வகுப்புகள் நடக்கும் பொழுதே நாய்கள் உலா வருகின்றன. வகுப்பறைக்குள் சர்வசாதாரணமாக நுழைந்து செல்கின்றன. அதற்கும் மேலே வகுப்பறைக்குள் சர்வசாதாரணமாக பாம்புகள் நடமாடுகின்றன. அதற்கும் மேலே பல்கலைக்கழகத்தில் லேப் மிகவும் மோசமாக உள்ளது. நிதி ஒதுக்கியும் அதை சரி செய்வதில்லை என்கின்றனர்.
பயன்படுத்தவே முடியாத சூழலில் கழிவறைகள் இருக்கின்றன. தூய்மையே செய்யாததால் மாணவிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் நாங்களே படித்துதான் தேர்வுகளை சந்திக்கின்றோம். மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை ஆளுநரும் முதல்வரும் கல்வி அமைச்சரும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் கண்டு கொள்வார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 11 லட்சத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் ஆன்லைன் பந்தய விளையாட்டு செயலியில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதையடுத்து ஆன்லைன் பந்தய விளையாட்டு செயலியில் பல்வேறு தவணைகளாக 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஆன்லைன் கேம் விளையாடினார். ஆனால் தெரிவித்தபடி லாப பணம் எதுவும் அவருக்கு வரவில்லை. மேலும் அவரது கணக்கு முடக்கப்பட்டது. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல வில்லியனூரை சேர்ந்த பெண் 9,000 ரூபாயும், பிள்ளைச்சாவடியை சேர்ந்தவர் 5,480 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 50,000 ரூபாயும், பெரிய காலப்பட்டை சேர்ந்தவர் 35,000 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்தவர் 5,250 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 11,04,730 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியின் வருங்கால முன்னேற்ற பாதை, சமூக நலன், இளைஞர் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியின் தற்போதைய நிலை, எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் நடைமுறைகள் குறித்து நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தனர். மக்களுக்கான திட்டங்களை தரமாகவும் விரைவாகவும் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல் திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் என தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். மேலும் கட்சியின் அமைப்பு வலுவூட்டல், மக்கள் தொடர்பு விரிவாக்கம் மற்றும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து விவாதித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் 2,50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யும் தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர் மீதும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தவளக்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் எஸ்.ஐ. முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் பாரதிதாசன் வீதியை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவரது சிறிய தந்தை ஜெயபாலன் இவருக்கு சொந்தமான மீனாட்சி சிவபாக்கியம் என்ற திருமண மண்டபம் தவளக்குப்பத்தில் உள்ளது. ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிருத்திவிராஜிடம் விற்பதற்கு 2009ஆம் ஆண்டு விற்பனை மாற்று உடன்படிக்கை ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை பிருத்திவிராஜ் பராமரிப்பிலேயே திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜெயபாலன் இறந்துவிடவே அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபால் தன்னிடம் விலைக்கு வாங்கியதாக போலி பத்திரம் தயார் செய்து உரிமை கொண்டாடி உள்ளார். இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை 29இல் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து பிருத்திவிராஜ் மற்றும் உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இது சம்பந்தமான வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் மதியம் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மண்டபத்தையும் ஆக்கிரமிப்பு செய்தனர். இது சம்பந்தமாக பிருத்திவிராஜ் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் தனது மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்து தனக்கு தான் சொந்தம் என்று தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தன்னை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத்தும் அவருடைய மகன் பிரவீனும் தான் காரணம். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட தாங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படும் ஆய்வாளர் ஆறுமுகம், எஸ்.ஐ. முருகானந்தம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.